இளைஞர்களின் எனர்ஜி தமக்கு டிரான்ஸ்பர் ஆகி உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் நடைபெற்ற இளைஞர்கள் நிர்வாகிகள் கூட்டத்தில் மாஸாக கெத்தாக வந்திருக்கும் திராவிட செல்வங்களே என பேச்சை தொடங்கிய அவர், இளைஞர்களை பார்த்ததும் 50 ஆண்டுகள் பின்னால் சென்றது போல இருப்பதாகவும், உழைத்து வளர்க்கப்பட்ட இயக்கத்திற்கு புது ரத்தம் போல இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள் என்றும் அவர் கூறினார். எதிரிகள் புலம்பும் அளவுக்கு உதயநிதி இறங்கி அடிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், திமுகவிற்கு என்ன தேவையோ அதை உணர்ந்து உதயநிதி செயல்படுகிறார் என்றும், எடுத்தோம் கவிழ்த்தோம் என எதையும் செய்யவில்லை என்றும் அவர் கூறினார். அமித்ஷா தனது சங்கிப்படையை கூட்டிக் கொண்டு வந்தாலும் தமிழ்நாட்டில் ஒன்றும் செய்ய முடியாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரித்தார். மேலும் அன்போடு வந்தால் அரவணைப்போம் என்றும், ஆணவத்தோடு வந்தால் அடிபணிய மாட்டோம் என்றும் கூறினார். ஆதிக்கத்திற்கு என்றைக்கும் திமுக அடிபணிந்தது கிடையாது என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாடு எப்போதும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்றும், சங்கி கூட்டத்தால் தொட்டு கூட பார்க்க முடியாது என்றும் அமித்ஷாவிற்கு பதிலடி கொடுத்துள்ளார். என்ஜின் இல்லாத கார் தான் அதிமுக என்று விமர்சித்துள்ள உதயநிதி ஸ்டாலின், அதனை பாஜக இழுத்து செல்ல பார்ப்பதாக சாடினார். திருவண்ணாமலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், அடிமையாக வாழ்வதை விட சுயமரியாதை, சுதந்திரத்துடன் வாழ வேண்டும் என அறிவுரை வழங்கினார். திருவண்ணாமலையில் நடைபெற்ற திமுக இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்புக்கு திறந்த வாகனத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேடைக்கு வருகை தந்தார். அப்போது இளைஞரணி நிர்வாகிகளின் ஆரவாரத்தை கண்டதும் கையசைத்து உற்சாகமடைந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வாணியந்தாங்கல் பகுதியில் திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு கலை நிகழ்ச்சிகளுடன் களைகட்டியது. 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட திமுக இளைஞரணி நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்ற நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். நகராட்சி நிர்வாகத்துறையில் வேலைக்கு பணம் பெற்றதாக அமலாக்கத்துறை அனுப்பிய கடிதத்தின் அடிப்படையில் அமைச்சர் கே.என். நேருவுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என அதிமுக எம்பி இன்பதுரை தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். துறையில் உள்ள ஒவ்வொரு பதவிக்கும் 25 லட்சம் ரூபாய் முதல் 35 லட்சம் ரூபாய் வரை வசூலித்ததாக குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டில் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் மருத்துவமனைகளில் காலி பணியிடங்களே இல்லை என துறையின் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பொய் சொல்வதாக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். திமுக ஆட்சியில் கடந்த 55 மாத காலமாக ஓரிரு தேர்வுகளை மட்டுமே நடத்திவிட்டு கும்பகர்ண தூக்கத்தில் மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் உள்ளதாக சாடினார். தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்கிற யாத்திரையை புதுக்கோட்டையில் நிறைவு செய்ய உள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறினார். டெல்லியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், யாத்திரையை நிறைவு செய்வது தொடர்பாக தேசிய தலைவர்களிடம் அனுமதி கேட்டுள்ளதாக தெரிவித்தார். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவை கழகமாக ஓ. பன்னீர்செல்வம் மாற்றியிருக்கிறார். கடந்த மாதம் நடந்த உரிமை மீட்புக் குழுவை கழகமாக மாற்றிய OPS முதல் முறையாக தனது அறிக்கையில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் கழகம் என குறிப்பிட்டிருக்கிறார். முன்கூட்டியே விருப்ப மனுவை வாங்கும் அவசியம் விசிகவிற்கு இல்லை என்றும், திமுக கூட்டணியில் உரிய நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவோம் எனவும் விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். தர்மபுரியில் பேட்டியளித்த அவர், திமுக உடனான பேச்சுவார்த்தையின் போது உறுதி செய்யக்கூடிய தொகுதிகளை கணக்கில் கொண்டு விருப்ப மனுக்களை பெறுவோம் என்று தெரிவித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர்களை தலைவர் விஜய் மட்டுமே அறிவிப்பார் என அந்த கட்சியின் சார்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. தாவேக வேட்பாளர் அறிவிப்பு குறித்து பரவி வரும் தகவல் உண்மையில்லை என்றும், தற்போது தொகுதி மற்றும் பூத் வாரியான பொறுப்பாளர்களுக்கான ஆலோசனை கூட்டங்கள் மட்டுமே நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்களை நேர்காணல் நடத்தி அக்கட்சியின் தலைவர் விஜயே அறிவிப்பார் என்று பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நிர்வாகிகள் மத்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள தாவேக பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கட்சியின் தலைவர் விஜய் வருவதற்கான வழி, மக்களுக்கான அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவை குறித்து காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார்.
ஈரோட்டில் வரும் 18ஆம் தேதி திட்டமிடப்பட்டிருக்கும் விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு பல்வேறு நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி வழங்கியிருக்கிறது. தவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக விஜயமங்கலம் டோல்கேட் அருகே 26 ஏக்கர் பரப்பளவில் இடம் தேர்வு செய்யப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் இன்றுடன் நிறைவு பெற்றது. தீவிர பரிசீலனைக்கு பிறகு வரைவு வாக்காளர் பட்டியலை வரும் 19ஆம் தேதி தேர்தல் ஆணையம் வெளியிட உள்ளது. பாஜகவின் புதிய தேசிய செயல் தலைவராக பீகார் அமைச்சர் நிதின் நவீன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அவர் தற்போது பீகாரில் கேபினெட் அமைச்சராக இருக்கிறார். இவரை தேசிய செயல் தலைவராக நியமிக்க பாஜகவின் நாடாளுமன்ற குழு ஒப்புதல் வழங்கியது. டெல்லி ராம்லீலா மைதானத்தில் ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸ் சார்பாக பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. பாஜக வாக்குத்திருட்டில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தியும் பாஜகவிற்கு தேர்தல் ஆணையம் துணை போவதாகவும் கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். தேர்தல் ஆணையம் மோடியின் ஆணையம் அல்ல, நாட்டின் ஆணையம் என்பதை மறக்கக்கூடாது என ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். வாக்குத்திருட்டுக்கு எதிரான பேரணியில் பங்கேற்ற பின்னர் பேசிய அவர் தேர்தல் ஆணையத்திற்கு அறிவுரை வழங்கினார். பாஜகவின் வாக்கு திருட்டு அம்பலமானதால் பிரதமர் மோடியின் நம்பிக்கை ஆட்டம் கண்டுவிட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். வாக்கு திருட்டு இந்திய அரசியலமைப்பின் மீதான மிகப்பெரிய தாக்குதல் என்றும் அவர் சாடியுள்ளார். வாக்கு திருட்டு விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் எம்பிக்கள் எழுப்பிய கேள்விகளால் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கை நடுங்கிக் கொண்டிருந்ததாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சாடியிருக்கிறார். ஒரே வீட்டில் 600 வாக்காளர்கள் இருந்தது எப்படி, வாக்காளர் பட்டியலில் பிரேசில் பெண் இடம் பிடித்தது எப்படி உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு இதுவரை பதில் இல்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை விடுத்து வாக்குச்சீட்டு முறையில் தேர்தலை சந்திக்க பாஜக தயாரா என காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி சவால் விடுத்துள்ளார். வாக்கு திருட்டு விவகாரம் தொடர்பாக டெல்லி ராம்லீலா மைதானத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் பேரணியில் பங்கேற்று பேசிய அவர் வாக்குச்சீட்டு முறையில் தேர்தலை சந்தித்தால் தங்களால் வெற்றி பெற முடியாது என்பது பாஜகவிற்கு நன்றாக தெரியும் என்றார். தலைநகர் டெல்லியில் காற்று மாசு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் சுவாசிக்க முடியாத அளவிற்கு நச்சு புகை மூட்டம் காணப்பட்டதால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். இதனால் டெல்லி விமான நிலையத்தில் விமானங்களின் இயக்கம் பாதிக்கப்பட்டதை அடுத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் நாளை முதல் 18ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 15, 16ஆம் தேதி கடலோர மாவட்டங்களிலும், 17ஆம் தேதி தென் மற்றும் வட தமிழ்நாட்டிலும், 18ஆம் தேதி தென் தமிழ்நாட்டிலும் மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. முட்டை விலை வரலாறு காணாத வகையில் உயர்ந்திருக்கிறது. கொள்முதல் விலை அதிகரித்ததால் சில்லறை வியாபாரத்தில் ஒரு முட்டை 7 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. விடுபட்ட பெண்களுக்கும் விரைவில் மகளிர் உரிமை தொகை கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்திருக்கிறார். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி மோடையனூரில் திருமண விழாவில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் 1.13 கோடி மகளிருக்கு வழங்கப்பட்ட உரிமை தொகை தற்போது 1.30 கோடி பேருக்கு வழங்கப்படுவதாக கூறினார். மேடைக்கு மேடை தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியே என அக்கட்சி தலைவர் விஜய் கூறி வரும் நிலையில் அக்கட்சியில் புதிதாக இணைந்த செங்கோட்டையன் தாவேகாவுக்கு தனிப்பட்ட முறையில் போட்டி எவரும் இல்லை என்றார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தாவேகாவுக்கு மக்கள் சக்தி இருக்கிறது, மக்கள் சக்தியால் விஜய் முதலமைச்சர் ஆவார் என கூறினார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்காக பாமகவில் விருப்ப மனு விநியோகம் தொடங்கியது. தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் சென்னை பனையூரில் உள்ள அலுவலகத்தில் மனுக்களை பெற்றுக்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாமகவிலிருந்து நீக்கப்பட்ட அன்புமணி சட்டவிரோதமாக விருப்ப மனுவை விநியோகம் செய்து பண மோசடி செய்வதாக ராமதாஸ் தரப்பினர் தேர்தல் ஆணையம் மற்றும் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். சட்டமன்ற தேர்தலில் நிற்க விருப்பமானவர்களிடம் பணத்தை பெறுவதாகவும் அவர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிகிறது. பாமகவில் உச்சகட்ட மோதல் நிலவி வரும் சூழலில் ஏ.கே. மூர்த்தியின் இல்ல விழாவில் அன்புமணியை நேருக்கு நேர் சந்திக்கும் நெருக்கடியான நிலைக்கு ஜி.கே. மணி ஆளானார். இருவரும் ஒருவருக்கொருவர் ஏறெடுத்து கூட பார்க்காமல் பரஸ்பரம் கைகூப்பி வணக்கம் தெரிவித்து நகர்ந்து சென்றனர்.
தமிழ்நாட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என ஆந்திர ஒப்பந்த நிறுவனத்தின் முதலாளிக்கு ஆசையா என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பினார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசு பணி என்பதே இல்லை, அனைத்தையும் முதலாளிகளிடம் தூக்கி கொடுத்து வருவதாக குற்றம் சாட்டினார். திருவள்ளூரில் தாவேக பேனரில் ஆதவ் படத்தை பயன்படுத்தியதால் வட்டச் செயலாளரை பதவியிலிருந்து நீக்கியதாக புகார் எழுந்துள்ளது. இதனிடையே தாவேக மாவட்ட செயலாளருக்கு எதிராக அக்கட்சியினரே போராடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கட்சி தலைமையின் ஒப்புதல் இன்றி காரைக்குடி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் இவர்தான் என தாவேக நிர்வாகி பேசியது சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தாவேக சார்பாக நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் சிவகங்கை கிழக்கு மாவட்ட செயலாளர் டாக்டர் பிரபுதான் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் என கண்ணங்குடி ஒன்றிய செயலாளர் அசோகன் என்பவர் தெரிவித்திருக்கிறார். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பிறந்தநாளை முன்னிட்டு கோவையில் நடைபெற்ற தேசிய அளவிலான ஆஃப் ரோட் பைக் ரேஸில் கரடுமுரடான பாதைகளில் சீறிப்பாய்ந்த இருசக்கர வாகனங்களை பார்வையாளர்கள் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். தமிழ்நாடு மட்டுமல்லாது கேரளா, கர்நாடகா, புனே என பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் தங்களது பைக்குகளோடு களமிறங்கினர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் கடல் சீற்றம் காரணமாக மண் அரிப்பு ஏற்பட்டு சுமார் 6 அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டுள்ளதால் பக்தர்கள் கடலில் நீராட சிரமப்பட்டனர். சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கடலில் புனித நீராடிய பின்னரே சுவாமி தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியை அடுத்த சிறுவாபுரி மேம்பாலத்தில் தலைக்குப்புற கவிழ்ந்த லாரி மீது கார் மோதி விபத்திற்குள்ளானது. ஆந்திராவிலிருந்து சென்னை நோக்கி வந்த லாரி சிறுவாபுரி மேம்பாலத்தில் வந்தபோது நிலை தடுமாறி லாரி சென்ற மீடியனை தாண்டி மறுமார்க்கத்தில் உள்ள சாலையின் நடுவே தலைக்குப்புற கவிழ்ந்தது. தேனி மாவட்டம் கம்பத்தில் உத்தமபுரம் ஒலிபெருக்கி உரிமையாளர்கள் சார்பாக 12ஆம் ஆண்டு இசைப்போட்டி திருவிழா நடைபெற்றது. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து சுமார் 128 மைக் செட் உரிமையாளர்கள் கலந்து கொண்டு தங்களது ஒலிபெருக்கியின் திறன்களை வெளிப்படுத்தினர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் குளிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டதை தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். குறிப்பாக சபரிமலை சீசன் என்பதால் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் பஞ்சலிங்க அருவியில் நீராடி மகிழ்ந்தனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோயில் ஊழியர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மாவட்டம் பெரியகுளத்தை அடுத்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கும்பக்கரை அருவியில் குவிந்த ஐயப்ப பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் அருவிக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் சாலை விபத்தில் உயிரிழந்த எல்லை பாதுகாப்பு படை வீரரின் உடல் ராணுவ மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. பஞ்சாபில் பணிபுரிந்து வந்த இலங்கநாதபுரம் கிராமத்தைச் சேர்ந்த பாலமுருகன் கிழக்கு கடற்கரை சாலையில் 2 வீலரில் சென்றபோது வேன் மோதி உயிரிழந்த நிலையில் அவரது உடலுக்கு தேசிய கொடி போர்த்தி 21 குண்டுகள் முழங்க அஞ்சலி செலுத்தப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை கடத்தி வந்த 5 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 400 கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். ஆறுமுகநேரி காவல் நிலைய சோதனைச் சாவடியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது போதைப் பொருட்களை கடத்தி வந்தது தெரிய வந்தது. திருவாரூர் அருகே கனமழையிலிருந்து மீண்ட தாளடி நெற்பயிர்கள் பூச்சி தாக்குதலுக்கு ஆளாகி அழுகி வருவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். பூந்தழாங்குடி, பாரதி மூலங்குடி, ஓகை பேரையூர், சித்தன்னாங்குடி, வேலுக்குடி, வடபாதிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் தாளடி நெற்பயிர்களில் பூச்சி தாக்குதல் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே வீட்டில் மாவரைக்கும் கிரைண்டர் தீப்பிடித்து எரிந்ததில் வீட்டில் உள்ள பொருட்கள் தீக்கிரையாகின. அம்பலவானபுரத்தைச் சேர்ந்த அபினவ் என்பவரின் வீட்டில் கிரைண்டரில் மாவரைத்துக் கொண்டிருந்த போது மின்கசிவு ஏற்பட்டு தீப்பற்றி எரிந்தது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மழை விட்டு 10 நாட்களாகியும் வெள்ளம் வடியாததால் 1000 ஏக்கரிலான சம்பா தாளடி நெற்பயிர்கள் அழுகின. மாங்குடி, மருதவனம், வடசங்கேந்தி, மங்கநகர், ஓவரூர், வெள்ளாங்கால் உள்ளிட்ட பகுதிகளில் 1000 ஏக்கரிலான நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி வீணாகின. இதனால் பெரும் இழப்பை சந்தித்துள்ள நிலையில் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள சுற்றுலா தலங்களில் குவிந்த சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகை கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். இதனால் பிரையன் பூங்கா, கோக்கர்ஸ்வாக், ரோஜா தோட்டம், குணா குகை, பசுமை பள்ளத்தாக்கு, பைன் மரக்காடுகள், மோயர் சதுக்கம் உள்ளிட்ட இடங்களில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது.
கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் கூட்டம் சூரிய உதயத்தை கண்டு ரசித்து செல்போனில் படம் பிடித்து மகிழ்ந்தனர். மேலும் ஐயப்ப பக்தர்கள் முக்கடல் சங்கமத்தில் புனித நீராடியதோடு பகவதி அம்மன் கோவிலிலும் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். சென்னையில் கட்டட கழிவுகளை அகற்றுவதில் விதிகளை மீறிய நபர்களிடமிருந்து கடந்த ஜனவரி முதல் டிசம்பர் வரை 39,30,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் கடந்த ஓராண்டில் 3.51 லட்சம் மெட்ரிக் டன் கழிவுகள் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. கொடைக்கானலில் உள்ள கீழ்மலை கிராமங்களில் ஒன்றான தாண்டிக்குடி குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரியும் ஒற்றை யானையால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கடந்த 4 நாட்களாக வனத்துறையினர் யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட இயலாமல் தடுமாறி வருவதால் தங்களுடைய சொந்த வேலை மற்றும் விவசாய நிலத்திற்கு செல்ல முடியாமல் மக்கள் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் நம்பியூரில் பெட்ரோல் பங்கில் பென்ஸ் காருக்கு டீசல் நிரப்பிவிட்டு பணம் கொடுக்காமல் செல்ல முயன்ற அதிமுகவைச் சேர்ந்த நிர்வாகிகள் பரபரப்பு நிலவியது. பங்க் ஊழியர்கள் அளித்த தகவலின் பேரில் வந்த போலீசார் விசாரணை செய்ததில் கோபியைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகி செந்தில் பாலாஜி என்பது தெரியவந்தது. வார விடுமுறை தினம் என்பதால் நீலகிரி மாவட்டம் உதகை படகு இல்லத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இதனால் படகு இல்லத்தில் கூட்டம் அலைமோதியது. குடும்பத்துடன் நீண்ட வரிசையில் காத்திருந்து மிதி படகு மற்றும் துடுப்பு படகில் சவாரி செய்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நெல்லை மாவட்டம் பாபநாசம் லோயர் கேம்ப் பகுதியில் குட்டியுடன் யானை சுற்றித் திரிந்த வீடியோ வெளியாகியுள்ளது. லோயர் கேம்ப் பகுதியில் இருந்து முண்டந்துறை வனச்சரகத்திற்கு இடைப்பட்ட மலைச்சாலை ஓரத்தில் காட்டு யானை சுற்றித் திரிந்த நிலையில் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டி எடுத்த வீடியோ பகிரப்பட்டு வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே நம்புத்தாளை கடற்பகுதி வழியாக இலங்கைக்கு கடத்த இருந்த 150 கிலோ கஞ்சா போதைப் பொருளை கடலோர பாதுகாப்பு குழும நுண்ணறிவு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து முள்ளிமுனை மீனவ கிராமத்தில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள டாஸ்மாக் மற்றும் பார்களில் அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்கு முன்பே சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறும் வீடியோ வெளியாகியுள்ளது. அதிகாலை முதல் 11 மணி வரை செட்டிநாடு பணிகாரம், சிக்கன், மீன், பழங்கள் என அனைத்தும் இலவசமாக வழங்கியதால் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த ஏராளமான மது பிரியர்கள் கூடுதல் விலைக்கு விற்கப்பட்ட மதுவை வாங்கி குடித்தனர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் நீண்ட நேரம் குளித்து மகிழ்ந்தனர். சபரிமலை சீசன் என்பதால் ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அடுத்தடுத்த 2 வீடுகளில் பூட்டை உடைத்து 70,000 ரூபாய் பணம் மற்றும் 2 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து விட்டு உப்பு, மிளகாய் பொடியை தூவி சென்ற கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சான்றோர்குப்பம் பகுதியை சேர்ந்த நரேந்திரன் மற்றும் கார்த்திக் ஆகியோரது வீடுகளில் புகுந்து பணம், நகைகளை திருடி சென்றனர். சென்னையில் 18 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் டபுள் டக்கர் பேருந்து இயக்கப்பட உள்ள நிலையில் அடையாறிலிருந்து மாமல்லபுரம் வரை அதன் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. சாதாரண மின்சார பேருந்துகளில் 60 பயணிகள் மட்டுமே பயணிக்கக்கூடிய நிலையில் சுற்றுச்சூழல் மாசை தடுக்கும் வகையிலும் டீசல் செலவை குறைக்கும் வகையிலும் இயக்கப்பட இருக்கும் இந்த பேருந்தில் 90 பேர் பயணிக்கும் வகையில் இருக்கைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. தமிழ் மன்னர் 2ஆம் பெரும்பிடுகு முத்தரையரின் தபால் தலையை குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்டார். டெல்லியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர். கர்நாடகாவைச் சேர்ந்த காங்கிரஸ் முன்னாள் MLAவும் மருத்துவருமான அஞ்சலி நிம்பல்கர் விமான பயணத்தின் போது உடல்நிலை பாதிக்கப்பட்ட அமெரிக்க பெண்ணுக்கு CPR சிகிச்சை அளித்து உயிரை காப்பாற்றினர். அவருக்கு பல்வேறு தரப்புகளில் இருந்தும் பாராட்டுக்கள் குவிந்து வரும் நிலையில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவும் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். கொல்கத்தாவில் சனிக்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸியை காணச் சென்று அவரை பார்க்க முடியாததால் ஆத்திரமடைந்த ரசிகர் டிக்கெட் கட்டணத்தை ஈடு செய்ய மைதானத்தின் கம்பளத்தை வீட்டிற்கு எடுத்துச் சென்ற வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது. கியூபாவில் நடைபெற்ற ஹவானா ஸ்கேட்டிங் மாரத்தான் போட்டியில் திரளான வீரர்கள் கலந்து கொண்டனர். 42 கிலோமீட்டர் தூரம் உள்ள இலக்கை ஸ்கேட்டிங் மூலம் வீராங்கனைகள் கடந்து அசத்தினர். இந்த மாரத்தான் போட்டியில் வழிநெடுகிலும் கூடியிருந்த பொதுமக்கள் போட்டியாளர்களை உற்சாகப்படுத்தி மகிழ்ந்தனர்.
தென்னாப்பிரிக்காவில் கட்டுமான பணியில் இருந்த இந்து கோவில் இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கி இந்தியர் உட்பட 4 பேர் பலியாயினர். வாசுலு நட்டல் மாகாணத்தில் உள்ள இந்த 4 மாடி இந்து கோவிலில் விரிவாக்க பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு பகுதி மட்டும் இடிந்து விழுந்தது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு பொலிவியாவில் நடைபெற்ற பேரணியில் ஏராளமான பொதுமக்கள் தங்கள் செல்ல பிராணிகளுடன் கலந்து கொண்டனர். விதவிதமான கிறிஸ்துமஸ் உடைகளை அணிந்து கொண்டு மக்களும் அவர்களது செல்ல பிராணிகளும் தெருக்களில் அணிவகுத்து சென்றதை பார்வையாளர்கள் ரசித்தனர். இந்தோனேஷியாவை புரட்டி போட்ட மழை வெள்ளத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தால் நேர்ந்த சேதத்தை சீரமைக்க முடியாமல் திணறி வரும் சூழலில் பலியானோர் எண்ணிக்கை 10,000-ஐ தாண்டியதாக கூறப்படுகிறது. 19 வயதானோருக்கு உட்பட்ட ஆசிய கோப்பை தொடரில் பாகிஸ்தானை வீழ்த்தி 90 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய இந்திய அணி 240 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்த நிலையில் இரண்டாவதாக களமிறங்கிய பாகிஸ்தான் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 150 ரன்களை மட்டுமே எடுத்தது. நடிகை ரெஜினா கசாண்ட்ரா நடிகர் அஜித் குமாருடன் இணைந்து நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அஜித் குமாரின் 64வது திரைப்படத்தில் ரெஜினா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாகவும் நடிகை ஸ்ரீலீலா அஜித்துக்கு ஜோடியாக நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திருமணத்திற்கு பிறகு நடிகை சமந்தா முதல் முறையாக கணவருடன் பொதுவெளியில் தோன்றும் வீடியோ சமூக வலைதளங்களில் கவனமீர்த்து வருகிறது. மும்பை விமான நிலையம் வந்த புதுமண தம்பதிக்கு புகைப்பட கலைஞர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சமந்தா ராஜ் நெடிமோர் ஜோடிக்கு கடந்த 1ஆம் தேதி கோவை ஈஷா யோகா மையத்தில் திருமணம் நடைபெற்றது. இயக்கத்தில் விமல் நடித்துள்ள வடம் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நடிகர் சசிகுமார் வெளியிட்டுள்ளார். மண், மக்கள், மரியாதை, வீரம் ஆகிய 4ஐயும் பற்றி இந்த படம் பேசுவதாக சசிகுமார் குறிப்பிட்டுள்ளார். படத்தின் டீசர் மற்றும் ரிலீஸ் குறித்த அறிவிப்புகள் அடுத்தடுத்து வெளியாகும் என கூறப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை மற்றும் சுப முகூர்த்த நாள் என்பதால் திருத்தணி முருகன் கோவிலில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மனமுருகி வழிபாடு நடத்தினர். கோவிலில் அதிகாலை முதலே பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே சித்தாமூர் எட்டியம்மன் தான்தோன்றியம்மன் கங்கையம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு அம்மனை வணங்கி சென்றனர். மாவட்டம் முத்தும்மபாளையம் அருகே சின்னமனூர் அருள்மிகு விலங்கையா சாமி கோயிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலையில் கார்த்திகை மகாதீபம் ஏற்ற பயன்படுத்தப்பட்ட ராட்சத கொப்பரை இன்று மலையில் இருந்து பயபக்தியுடன் கீழே கொண்டு வரப்பட்டது. கோயிலுக்கு வரும் வழியில் அண்ணாமலையார் கொப்பரைக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட நிலையில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே காக்கநல்லூர் அருள்மிகு வள்ளி தேவசேனா உடனுறை சுப்பிரமணிய சுவாமி கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் அப்துல்லாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சபரிவாசர் கோயில் மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதில் உள்ளூர், வெளியூர் என பல்வேறு பகுதிகளை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியே சரணமையப்பா என்று முழக்கமிட்டவாறு பயபக்தியோடு தரிசனம் செய்தனர். நாட்டில் எங்கும் இல்லாத வகையில் யமதர்மராஜனுக்கு தனி சன்னதி உள்ளிட்ட திருவாரூர் மாவட்டம் ஸ்ரீ வாஞ்சியத்தில் உள்ள மங்களாம்பிகை சமேத வாஞ்சிநாதர் கோவிலில் கார்த்திகை மாத கடைசி ஞாயிறு பெருவிழாவை முன்னிட்டு தீர்த்தவாரி நடைபெற்றது. முன்னதாக சுப்பிரமணிய சுவாமி, வள்ளி தேவசேன சுவாமி எழுந்தருளி 4 வீதிகளிலும் வலம் வந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருள்மிகு சுந்தரவிநாயகர் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 22 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோயில் கார்த்திகை கடைஞாயிறு பெருவிழாவையொட்டி நடைபெற்ற தீர்த்தவாரியில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். பஞ்சமூர்த்திகள் வெள்ளி வாகனங்களில் வீதி உலாவாக புறப்பட்டு சூரிய புஷ்கரணி திருக்குளக்கரைக்கு வந்தடைந்த நிலையில் அஷ்டதேவருக்கு 21 வகையான மங்களப் பொருட்களால் அபிஷேகம் செய்விக்கப்பட்டு தீர்த்தவாரி நடைபெற்றது.